அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ முழங்கால் வலிக்கு ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 மூட்டு தேய்மானம் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணியாச்சு. வலி குறையல, பழையபடி நடக்க முடியல, ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ண முடியல. இதுபோல் இருப்பதற்கு ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? மூட்டு மாற்று சிகிச்சை அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்லியாச்சு. எந்த மூட்டு மாற்று சிகிச்சை நல்லது, எந்த முறையில் செய்தால் நல்லது அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். பாலா எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் மருத்துவமனை தமிழ்நாட்டின் உலகின் தொழில்நுட்ப மையமான பின்னலாடைக்கு பேர் போன திருப்பூரில் அரசு மருத்துவமனை எதிரில் உள்ளது. ஸோ முதல்ல மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழங்காலில் 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. உள்பக்க கம்பார்ட்மெண்ட், வெளிப்பக்க கம்பார்ட்மெண்ட், அப்புறம் முழங்கால் சப்பையிலும் இருக்குது பெட்லாஃபெமரல் கம்பார்ட்மெண்ட். இதில் ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட் தேய்மானம் ஆகி ஆரம்ப நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஸ்டேஜ் 2ல் இருந்தீங்கன்னா, மெஜாரிட்டி எல்லாருமே ஸ்டேஜ் 2ல் தான் இருப்பாங்க. அதிலே முக்கியமாக பார்த்தீங்கன்னா இள வயதில் இருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா 40 to 45 வயதுலேருந்து 60 வயதிற்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த உள்பக்க கம்பார்ட்மெண்ட் தான் அதிகமாக தேய்மானம் ஆகும். சிலருக்கு அந்த வெளிப்பக்க கம்பார்ட்மெண்ட் மட்டும், இந்த சரவாங்கி போன்ற வியாதி உள்ளவர்களுக்கு வெளிப்பக்க கம்பார்ட்மெண்ட் மட்டும் தேர்ந்தது. ஸோ இதில் ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் மாற்றக்கூடிய சிம்பிளான பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அதுதான் எப்போவுமே பெட்டர். எப்போவுமே சிம்பிளாக பண்ணுறப்ப அது ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரச்சனைகள் அதிகமாகி போகிறப்போ அது ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ அந்த காம்ப்ளிகேஷனில் ஆனாலும் நம்ம அதை நல்லா பண்ண முடியும். பட் இதில் இரண்டிலும் எது சிறந்தது? பகுதி மூட்டு மாற்று சிகிச்சையா, முழு மாட்டு மாற்று சிகிச்சையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பகுதி தான். எப்போவுமே பாதி பண்ணுறது அப்படிங்கிறது முழுமையாக பண்ணுவதை போல் இருக்காது. ஆனால் மூட்டு மாற்று சிகிச்சை அதற்கு ஒரு முரண்பாடான ஒன்று. அதில் ஒரு எக்ஸப்ஷன் வச்சுக்கோங்களேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, மூட்டு மாற்று சிகிச்சை பொறுத்தளவுக்கு பகுதி மூட்டு மாற்றுறப்போ மீதி பாதி மூட்டு நல்லாயிருக்கும். நல்லா இருக்கிற மூட்டை அப்படியே விட்டுறோம். அப்போ அதில் இருக்கிற நல்லா இருக்கிற ஜவ்வுகள்லாம் அப்படியே விட்டுறோம். ஸோ இதுதான் லெஃப்ட்டு. ஸோ இதுதான் நம்ம மூட்டு மாற்று சிகிச்சையினுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். முழு மூட்டு மாற்றுங்கிறப்ப கிட்டத்தட்ட எல்லா ஜவ்வுகளையும் எடுத்துருவோம். சில நேரங்களில் அந்த பிசிஎல் ஜவ்வு வச்சுருப்போம், சிஆர் அப்படின்னு நம்ம இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணோம். சில நேரம் அந்த பிசிஎலையும் எடுத்துருவோம். அதில் பிஎஸ் அப்படிங்கிற இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா பகுதி மூட்டு மாற்று சிகிச்சை தான் சிறந்தது. என்ன ஆஸ்பெக்டில் சிறந்ததுன்னா, என்ன பிரச்சனையோ அதை மட்டும் சரி பண்ணுறோம். மீதி பிரச்சனை இல்லாத பகுதியை நம்ம தொடுவதே இல்லை. ஸோ அப்போ அந்த மூட்டு ஒரிஜினலாக இருக்கும். 1. 2, ஜவ்வுகள்லாம் ஏசிஎல், பிசிஎல்ல எந்த கம்பார்ட்மெண்ட்டில் டேமேஜ் ஆகிருக்கோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு டேமேஜ் ஆகாத கம்பார்ட்மெண்ட் இருக்கிற ஜவ்வுகளை நம்ம டச்சே பண்ண மாட்டோம். ஸோ அப்போ கிட்டத்தட்ட நம்ம நிறையா விஷயத்தை அப்படியே காப்பாற்றுறோம். சில விஷயங்களை எது பிரச்சனையோ அதை பிரச்சனையை மட்டும் சரி பண்ணுறோம். ஸோ இதுதான் சிறந்தது. ரோபோட்டிக் முறையில் பண்ணால் இதை விட மிகச்சிறந்தது. முழு மூட்டு மாற்று சிகிச்சை அப்படிங்கிறப்ப ரொம்ப ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 எல்லாமே தேய்மானமாக இருந்தது. உள்பக்கம் தேய்ஞ்சிருக்கு, வெளிப்பக்கம் தேய்ஞ்சிருக்கு, பெட்லாஃபெமரல் கம்பார்ட்மெண்ட், அதாவது ட்ரை கம்பார்ட்மெண்ட் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறோம். 3 கம்பார்ட்மெண்ட் தேய்மானம். அப்படி இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக வேறு வழியே கிடையாது. முழு மூட்டு மாற்று சிகிச்சை, டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட், டோட்டல் முழுசாக மூட்டை மாற்ற வேண்டும். அதுலேயும் நான் சொல்கிறது என்ன, மெக்கானிக்கல், கைனமேட்டிக் ஆக்சிஸ், ஃபங்க்ஷனல் ஆக்சிஸ் அப்படிங்கிற நிறையா தொழில்நுட்ப அந்த ஆக்சிஸ்கள் இருக்குது, அந்த அளவுகோல் இருக்குது. அந்த அளவுகோல்கள்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது காலங்கள் மாற மாற. ஸோ அது என்ன மாறினாலும் நம்மளுக்கு தேவை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணணும் முழங்கால். அப்படின்னா ஃபங்க்ஷனல் அலைன்மெண்ட்டு அது டெக்னாலஜி மூலமாக பண்ணுறப்போ மிக சிறந்த ஒன்றாக இருக்கும். ஸோ மூட்டு மாற்று சிகிச்சையை பொறுத்தளவுக்கு பகுதி மூட்டு மாற்று சிகிச்சை நல்லது. முழு மூட்டு மாற்று சிகிச்சையை விட தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது முழு மூட்டு மாற்று சிகிச்சை அப்படிங்கிறது சில நேரங்களில் வேறு வழியே இல்லைங்கிறப்ப அது சிறந்தது. அதுவும் ரோபோட் டெக்னாலஜியில் பண்ணுற மூலமாக. பகுதி மூட்டு மாற்று சிகிச்சைங்கிறது முடிந்த அளவுக்கு ஆரம்ப நிலையிலே பண்ணிங்கன்னா அதுதான் சிறந்தது. ஸோ பகுதி மூட்டு மாற்று முழு மாற்று சிகிச்சை சிறந்தது. முழு மூட்டு மாற்று சிகிச்சையில் ரோபோட்டிக் பண்ணால் சிறந்தது. இது எல்லாமே ரொம்ப மூட்டு தேய்மானமாகி மருத்துவ முறைகள் கையாண்டு சரியாகலைன்னா அப்போ தான் இந்த மூட்டு மாற்று சிகிச்சைகள் சிறந்த வைத்தியமாக இருக்கும். இது பழையபடி நார்மலாக டக்குன்னு நீங்கள் ரெடி ஆகிடலாம். ஸோ அந்த மூட்டு வலி சம்மந்தமாக இந்த தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம்.
24 மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள், பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள், கடந்த 15 வருடங்களில் 10,000க்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், கடந்த 16 வருடங்களில் 2000க்கும் மேல் செய்து நோயாளிகளின் வலியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும், தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் நேவிகேஷன் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை. தோள்பட்டை, முழங்கால், மணிக்கட்டு, பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து 16 வருடங்களில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வலியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை. எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வலியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். உங்கள் வலி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம். எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும், அனைவரும் வலி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக. பாலா மருத்துவமனை, திருப்பூர்.